கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 119ஆம் சங்கீதத்திலே 126வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 126வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது, நீதியை செய்வதற்கு கர்த்தருக்கு வேளை வந்திருக்கிறது, அவர்களுடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நம்மை சதா காலமும் நடத்துகிற நம்முடைய தேவன், நம்முடைய தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. வாரும் நேசரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் என்று கர்த்தரோடு கேளுங்கள். உன்னத பலன் நீயே, வன்மையுடன் நடக்க கான்மலையுமாய் பின்தொடர, கான்மலையுமாய் பின்தொடர, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. அருள் மாறிடவே, காரிருள் அகற்றிடவே, அருள் மாறிடவே, காரிருள் அகற்றிடவே, பாரில் பாவிகள் பரநடி பணிய, பாரில் பாவிகள் பரநடி பணிய, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சீரசே, கிருபையின் அரசே, சபையரின் சீரசே, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. இயேசுவின் நாமமதாயா, நேசர்கள் உயர்த்திடவே, இயேசுவின் நாமமதாயா, நேசர்கள் உயர்த்திடவே, பேசும் அடியார் பலனடைந்திடவே, பேசும் அடியார் பலனடைந்திடவே, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையரின் சீரசே, கிருபையின் அரசே, சபையரின் சீரசே, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆச்சரியமாய் தமது அளவிட முடியாத கிருபையை விளங்க செய்யும்படியாக ஸ்தோத்திரத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.
சபை அது போல ஆவியின் வரங்களினால் ஆதி சபை அது போல ஆவியின் வரங்களினால் அலங்கரித்தமை ஆட்கொண்டு போவது அலங்கரித்தமை ஆட்கொண்டு போவது கிருபையை சோரித்திடுவே போவது கிருபையை சோரித்திடுவே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையை சோரித்திடுவே போவது கிருபையை சோரித்திடுவே அநியாயம் செய்தவர்களுமாய் எங்கள் அனைவரையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுதும் சுவாம் இரவு பகலாய் உம்மை துதிப்பதற்காகவே எங்கள் வாழ்வை தருகிறோம் என்று சொல்லுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தூய்மையுடன் துதிக்க தூய்மையாக தரிக்க தூய்மையுடன் துதிக்க தூய்மையாக தரிக்க ஆயம் முழுவதும் உமக்கே படைக்க காலம் முழுவதும் உமக்கே படைக்க கிருபையை சோரித்திடுவே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையை சோரித்திடுவே உமது கிருபையை சோரித்திடுவே. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தம்மை விசுவாசிக்கிற தமது ஜனத்தை தம்மண்டை சேர்த்துக் கொள்ளுவார். ஆயத்தமாகி காத்திருங்கள், நிச்சயமாய் வருவார். சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நிச்சயமாகவே நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவையும் ஆகற்ற மாயமான யாவையும் ஆகற்ற கிருபையை சோரித்திடுவே உமது கிருபையை சோரித்திடுவே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையின் அரசே சபையரின் சீரசே கிருபையை சோரித்திடுவே உமது கிருபையை சோரித்திடுவே உமது கிருபையை சோரித்திடுவே. பேசும் அடியா பலனடைந்திடவே பேசும் அடியா பலனடைந்திடவே காலாயுமாய் பின்தொடர்ந்திடவே காலாயுமாய் பின்தொடர்ந்திடவே காலம் முழுவதும் உமக்கே படைக்க காலம் முழுவதும் உமக்கே படைக்க
சோரிடுவே உமது கிருபையை சோரிடுவே கிருபையின் அரசே சபையதின் சீரசே கிருபையின் அரசே சபையதின் சீரசே கிருபையை சோரிடுவே உமது கிருபையை சோரிடுவே உமது கிருபையை சோரிடுவே உமது கிருபையை சோரிடுவே கிருபையின் அரசே சபையதின் சிரசே கிருபையை சோரிடுவே உமது கிருபையை சோரிடுவே வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் கிருபை உள்ள தகப்பனை நம்பிக்கை உடையவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும்படி எங்கள் அத்தனை பேரையும் விடுதலையாக்கும்படி நாங்கள் இங்கே வருவதற்கு முன்பாகவே நீர் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறீர். உம்முடைய நிறைந்த ஆசீர்வாதம் உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு அருளப்பட வேண்டிய சகல விடுதலையும் தேவன் எங்களுக்கு தந்தருளுவீராக. தேவ ஆவியானவர் பிரசன்னமாய் அடியானை மறைத்துக் கொள்வீராக. நீரே வெளிப்படுவீராக. நீரே வெளிப்படுவீராக. உம்முடைய மகிமை மாத்திரம் எங்களிலே வெளிப்பட வேண்டும் என்று உம்மை கட்டாயம் செய். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க 119ஆம் சங்கீதத்திலே 126வது வாக்கியத்தை வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். நீதியை செய்வதற்காக கர்த்தருடைய வேளை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். உம்முடைய நியாயப்பிரமாணங்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்களே. நீதியை செய்வதற்காக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வேளை வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த பண்டிகையின் கடைசி நாளில் தேவனுடைய சமூகத்தில் பரிவை பெற்றிருக்கிற தேவனுடைய ஜனமே, பாசத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நயம் காட்டி நம்மை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மேன்மையை உணர்ந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, கல்வாரி சிநேகமதை உணர்ந்திருக்கிற அன்பர்களே, கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு செய்ய போகிற தீவிரமான செயல் என்ன தெரியுமா? என் வேளை வந்திருக்கிறபடியினாலே நீதியை சரி கட்டுவேன். நிச்சயமாய் நீதி செய்வேன். பொறுத்திருந்த காலங்கள், சகித்திருந்த காலங்கள், இதுவரைக்கும் கண்ணீரோடு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. என் வேளை வந்தாயிற்று. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு வேளை இருக்கிறது. பல நேரங்களிலே ஒவ்வொரு வேளைகளை குறித்தும் நாம் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வாழ்வாதார செயல்களிலே நாம் சொல்லுவது உண்டு. காலை என்ற வேளை, மாலை என்ற வேளை, நம்முடைய வாழ்விலே தந்தருளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேளைகளையும் நாம் சொல்லுகிறோம். பல நேரங்களில் நல்ல வேளை வாழ்க்கையிலே சிக்கிக் கொள்ளாமல் தெய்வம் என்னை காத்தார் என்று சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்விலே நல்ல வேளை என்னுடைய வாழ்வில் தப்பித்துக் கொண்டேன் என்று பல சூழ்நிலைகளை பேசிக் கொள்ளுகிறோம். வேளை என்று சொன்னார் காலங்களும் சமயங்களும் நேரங்களும் பின்னி பிணைந்ததான ஒன்றைத்தான் வேளை என்று தமிழாளர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான நாட்களாய்
கர்த்தருடைய வேளை வராதோ என்னிலும் என் குடும்பத்திலும் என் தலைமுறையின் வாழ்விலும் என் திருச்சபையிலும் என் தேசத்திலும் கர்த்தருடைய வேளை எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேல் தாமதிப்பதில்லை, என் வேளை வந்தாயிற்று, என் வேளை வந்தாயிற்று என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு தருகிறார். நம்பிக்கையோட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்பர்களே, தேவனுடைய வேளை என்று சொன்னால் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் தனக்கென்று ஏற்படுத்திய ஒரு வேளையின் மகத்துவத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் எங்கும் வாசிக்கும் பொழுது அதனுடைய பிரதாபம் இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய வேளையை இந்த உலகத்தில் மனிதனால் அறிந்து கொள்ள இயலுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளினாலும் தத்துவதாரிகளினாலும் புரிந்து கொள்ள இயலுமா? இந்த பூமியிலே எந்த மனுஷனும் கர்த்தருடைய வேளையை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இயலாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேளை வெளிப்படுவதற்கு, நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய வேளை வெளிப்படுவதற்கு, நம்முடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வேளை வெளிப்படுவதற்கு, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே தேவனுடைய வேளை வெளிப்படுவதற்கு இந்த பூமியில் யாராலும் அதை கணிக்க இயலாது, மனுஷன் யோசிக்கவும் முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏகநித்திய சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம், அவர் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் எந்த மனுஷனால் அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் கிருபையை பெற்றிருக்கிறோம், தேவனால் பிரியர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த 3 நாள் கூட்டங்களையும் இந்த மைதானத்திலே தேவனுடைய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். எதற்காக என்றால், பல நாட்களாய், பல ஆண்டுகளாய், பல காலங்களாய் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற சத்திய தெய்வத்திற்கு பின்னாக ஒரு விசுவாச பயணத்தை துவங்கி வாழ்க்கையிலே பல இடையூறுகள், பல சிலுவை பாடுகள், பல கஷ்ட நஷ்டங்கள், வாழ்க்கையில் பல இழப்புகள், ஏமாற்றங்கள், பல உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், இவைகளெல்லாம் வாழ்க்கையிலே நம்மை சந்திக்கிறது. இவைகளால் சந்தித்தும் கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனக்கு போதும் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காலங்களாக எதிர்பார்க்கிறது ஒன்றும் நம்முடைய வாழ்விலே, குடும்பத்திலே வந்து பலித்த பாடில்லை. தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்ததும், வேண்டுதல் செய்ததும், கண்ணீரோடு கேட்டுக்கொண்டதும், உபவாசித்துக் கொண்டதும், தேவ சமூகத்தில் அவ்வளவாய் கட்டாயம் செய்ததுமான எதுவும் என் வாழ்வில் கிடையாதது போல வெறுமையாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நேசிக்கிறபடியினால தான் ஆண்டவர் இந்த மைதானத்துல நம்ம அழைச்சிட்டு வந்து கர்த்தர் சொல்றார், என்னுடைய வேளை வந்தாயிற்று. நீ இனி கலங்கா, நீ இனிமேல் திகைக்காத, சோர்ந்து போகாத, மனம் தளராத. என் வேளை வந்துவிட்டது, கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது என்று சொன்னால் அது ஆச்சரியம், அது அற்புதம், அது அசாதாரணமானது, அது சிந்திக்கவே முடியாது. அதன் மேன்மைகளையும் மகத்துவங்களையும் வேத புஸ்தகத்திலே சற்று தியானித்துத்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய வேளை, கர்த்தருக்கென்று ஒரு வேளை இருக்கிறது. அந்த வேளை நம்மிலே, நம் குடும்பத்திலே செயல்படுகிற போது, அந்த வேளை வருகிற பொழுது நம்முடைய வாழ்விலே என்னதான் குறிப்படைகிறோம் என்பதை பரிசுத்த வேதம் சிற்சிலதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நமக்கு சொல்லித் தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வளவாய் நேசித்த கிறிஸ்து இயேசுவின் தாயாகிய மரியாள்
வாழ்க்கையிலே பிழை இல்லை, வாழ்க்கையிலே தவறுதல் இல்லை, குறைச்சல் இல்லை, குறைபாடுகள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஸ்திரீயானவளுக்குள்ளே அற்புதமாய் தேவகுமாரனாகி கிறிஸ்து என்கிற மகத்துவத்தை உருவாக்கினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தன் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரிக்கப்பட்ட மகத்துவத்தை பெற்றெடுத்த தாய் இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் போய் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்து கொண்டு நிற்கிற பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய்க்கு சிநேகம் உள்ள தாய், அவ்வளவு நேசம் உள்ளதாய், இயேசுவுக்கும் அவ்வளவு நேசமும் பாசமும். சிலுவையிலே 3 ஆடிகளில் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். 39 ஆழமான அடிகள் தன் சரீரத்திலே, உளவுசால் போல் தன்னுடைய சரீரம் கடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்திக் கொண்டிருக்கிறது. விலாவிலே குத்தப்பட்டிருக்கிறார். இயேசுவின் கொடூரமான பயங்கரங்கள், சிலுவையின் பயங்கரங்களை சொல்லி மிகையாகாதே. அவ்வளவாய் இயேசு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். தலை சாய்ப்பதற்கும் இடமில்லை. அந்நேரத்தில் இயேசு சிலுவை அண்டையிலே நின்ற தன் தாயோடு இருந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொன்னார்? ஸ்திரியே, இதோ உன்னுடைய மகன். அந்த சகோதரனை, தன் சகோதரனை பார்த்து இயேசு சொன்னார், கைவிட்டுறாத, விட்டுட்டு போயிராத, இதோ உன் தாய் என்று சொன்னார். அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உண்டாயிருந்தது. 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே தன்னுடைய அசாதாரணமான பணியை செய்த கிறிஸ்து இயேசுவின் சிநேகம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. ஆனாலும் இயேசுவினுடைய ஆச்சரியமான பணிக்காலத்திலே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசுவின் தாய் வந்து, உம்முடைய வேலை இன்னும் வரவில்லையோ? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது, கிருபையின் காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய நேசப்பிரியர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையும் என்னையும் என் கர்த்தராகிய தேவன் கனசாலிகளாய் கண்டபடியினாலே, உயர்சாலிகளாய் கண்டபடியினாலே, அவர் என் வேளை வரவில்லை என்று சொல்வதற்கு தயாரில்லை. கூப்பிடுகிற குரலையும், கதறுகிற சத்தத்தையும், நொறுங்குண்ட இருதயத்தையும் இயேசு அறிந்த மாத்திரத்தில் இயேசு சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், பரம பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் வேளை வந்தாயிற்று. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய்யுங்கள். ஏன் தெரியுமா அன்பர்களே, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புன்னு சொல்றது, இயேசுவின் தாயோடும் சகோதரர்களோடும் சீசர்களோடும் அன்றைக்கு தன்னோடு இருந்த படிவிடையாட்களோடும் வைத்திருந்த நேசத்தை பார்க்கலாம். மகா பெரிய நேசம். அந்த நேசத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாய் வருணனை செய்யப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை புலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையை புலவும் வைத்துக் கொள்ளும். நேசம், அவருடைய நேசம், சர்வ வல்லவருடைய நேசம், கிறிஸ்து இயேசுவின் நேசம், அது மரணத்தை பார்க்கிலும் வலிதல்லவோ. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் தாய்க்கே சொல்லப்பட்ட பதில், என் வேளை இன்னும் வரவில்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலிதாயிருப்பதினாலே, இயேசுவை நேசியாத சகோதரா, இயேசு கிறிஸ்துவின் மேல்
அன்பையும் பாசத்தையும் பரிவையும் வைப்பதற்கு மனமில்லாத கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்மேல் தன் பாசத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் எல்லாம் என் வாழ்விலே மகிழ்ச்சிக்குரியது என்று நீ சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் பெரிதாய் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரராய் இருக்கலாம், சகோதரியாய் இருக்கலாம். நீ யாராயிருந்தாலும் சரி, உலகமெல்லாம் உன்னை பாவின்னு கூட சொல்லலாம். உன் குடும்பத்தார் கூட உன்னை பார்த்து ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு துரோகின்னு கூட பேசலாம். ஆனா கர்த்தராகிய தெய்வம் பரலோகம் சொல்லுகிறது, என்னுடைய நேசம் மரணத்தை பார்க்கலும் பலிதாயிருக்கிறது. உன் மேல பாசமாயிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பாயிருக்கிறேன் சொல்றார். நம்பிக்கை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவருடைய நேசம், அவருடைய அன்பை சொல்லி மிகையாகாது. அல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை இதனை வெறுத்தேன் ஐயா. உங்கதையை பெரிதையா நேசரே, உங்கதையை பெரிதையா, உங்க அன்பு பெரிதையா இயேசுவே, உங்க அன்பு பெரிதையா. ஒரு நாள் உங்கதையை கண்டேன் ஐயா, அந்த நாள் என்னை தலை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உங்கதையை கண்டேன் ஐயா, அந்த நாள் என்னை தலை வெறுத்தேன் ஐயா. உங்க அன்பு பெரிதையா நேசரே, உங்க அன்பு பெரிதையா இயேசுவே, உங்க அன்பு பெரிதையா இயேசையா, உங்க அன்பு பெரிதையா. பரலோகத்தின் அருமை பொருளே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேரையா, ஆழம் அறிவேலோ அன்பேன், ஆழம் அறிவேலோ, ஆழம் அறிவேலோ அன்பின், ஆழம் அறிவேலோ அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி கடைசி வரை பாடலை தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தேன் தெரிந்த துரோகியாவென்னை அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே, அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அன்பே அன்பே அன்பே
அழியும் புல்லின் பூவை போல பாடாதே ஐயோ ஐயா பாடாதே ஐயோ பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாள் உங்கதையை கண்டேன் ஐயா ஒரு நாள் உங்கதையை கண்டேன் ஐயா அந்த நாள் என்னை தலை வெறுத்தேன் ஐயா உங்க அன்பு பெரிதையா ஏசையா உங்க அன்பு பெரிதையா உங்க அன்பு பெரிதையா ஏசையா உங்க அன்பு பெரிதையா அவருடைய நேசம் மரணத்தை பார்க்கலும் வலிதாயிருப்பதினாலே கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே இனம் ஜனம் சாதி மதபேதமின்றி கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிறார் தன்னுடைய நேசம் அவரை எதிர்பார்க்கிற காத்திருக்கிற அவருடைய பாதத்தில் அவரை தேடுகிற தம்மவர்களுக்குரியதல்லவோ இல்லை அவரை விட்டு தூரமாய் விலகினேன் என்று தூரமாய் விலகி போட அவர் சிநேகமதை மறந்து போட இளைய குமாரனே உனக்கும் அவருடைய சிநேகம் உண்டு ஆண்டவராகிய இயேசு என்கிற நேசம் எனக்கு வேண்டாம் என்று தூரத்தில் நின்று கொண்டு இயேசுவையரே என்று அழைக்கிற உனக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்டு கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்மிலே இவ்வளவாய் பெருகி இருப்பதினாலே தான் அவர் நமக்கு சொல்லுகிறார் என் வேளை இன்றைக்கு வந்தது கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அந்த அன்பினுடைய மாட்சிமைதான் கர்த்தருடைய வேளை வந்தது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தருடைய வேளை வந்தது என்றால் ஏதோ சிற்சில மாற்றங்கள் பற்பல பரிகாரங்களை கர்த்தராகிய தேவன் பரத்திலிருந்து தரப்போகிறார் என்று அர்த்தமா இப்பண்டிகையின் கடைசி நாளில் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத சிந்தியாத சிலதை செய்தே ஆக வேண்டும் விசுவாசிப்பீர்களானால் அதை பெற்றுக் கொள்வீர்கள் அவருடைய வேளை வந்தாயிற்று ஆமென் சொல்லலாமா கர்த்தருடைய வேளையின் மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்காக சிற்சிலவற்றை தேவ ஆவியானவர் நம்முடைய கவனங்களுக்கு தருவாராக வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கானாவூரிலே நடந்த கல்யாணத்திலே அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே போனார்கள் இயேசு உட்கார்ந்திருக்கிறார் திராட்சரசம் குறைவுபட்டது அந்த திருமண வீட்டிலே ஒரே சலசலப்பு உண்டாயிற்று பல பேர் பல கேள்விகளை கேட்கிறார்கள் இவ்விதமாகவா இந்த கல்யாண வீட்டிலே இந்த திருமண வீட்டிலே ஒழுங்குகளை செய்வது என்றெல்லாம் பலர் விமர்சனம் செய்கிறார்கள் பல கேள்விகள் எழும்பவே பலரும் பல விதங்களில் பேசிக் கொண்டிருக்கவே திராட்சரசம் குறைந்து போயிற்று தீர்ந்து போயிற்று இனிமேல் திராட்சரசம் இல்லை என்கிற நிலை வந்தது அச்சூழ்நிலையில் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
இயேசுவின் தாய் இயேசுவண்டை போய், இயேசுவே, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறதே என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. நம்முடைய கேள்வி என்னடா, இயேசு இப்படி ஒரு பதில் சொன்னார் இல்லையா? கிருபையின் காலத்தில் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேளை வந்ததுன்னு சொல்றார். தாயானவனுக்கு சொல்லும் பொழுது என் வேளை வரவில்லை என்று சொன்னார். அதனுடைய ரகசியம் என்ன? அதே சம்பவத்தில் இருந்து சிலவற்றை உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தருளுவாராக. வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வாசித்து பாருங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வேளை வரவில்லை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அதுவரைக்கும் 4ஆம் வாக்கியம் வரைக்கும் திராட்சரசம் குறைவுபட்டதே என்று தங்கள் இருதயத்தில் அவ்வளவாய் படபடப்புடன் வாழ்கிறவர்கள், இருதயத்திலே சலசலப்போடு வாழ்கிறவர்கள், என்ன சம்பவிக்குமோ என்கிற கேள்வியோடு இருக்கிற வேலைக்காரர்கள், வர வேண்டியவர்கள் அவரிடத்தில் வரவில்லை. ஆகையால் இயேசு சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. வேலைக்காரர்கள், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரர்கள் அப்போதான் கண்ணை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், அவரிடத்தில் போகாவிட்டால் பதிலில்லை, அவரிடத்தில் செல்லாவிட்டால் பலனில்லை என்பதினாலே வேதத்தில் சொல்லப்பட்டபடியே வேலைக்காரர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யவும் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். அன்பர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்களை உறுதியாய் தேவன் தந்திருப்பது உண்மைதான். என் வேளை வந்திருப்பது உண்மை. என் வேளையை உன் அருகாமைக்கு வச்சிருக்கிறேன். வந்தாயிற்று, நீதி செய்ய போறேன், உனக்காய் கிரியை செய்ய போகிறேன், உனக்காய் நீ வேண்டிக் கொள்ளுகிறபடியே என் கிரியை நடப்பிக்க போகிறேன். எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னொரு பக்கத்துல என் வேளை தூரமாகிவிடும், என் சமயமும் காலமும் உனக்கு நன்மை அருள வேண்டிய ஆசீர்வாதங்களை அருள வேண்டிய தருணங்கள் தூரமாகிவிடும். ஆகவே நீ ஒன்று செய், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேலைக்காய், சமயத்துக்காக, தேவனுடைய செயலுக்காய், தேவனுடைய கிரியைக்காக ஆசிப்பது உண்மையானால், கச்சாடியிலே திராட்சரசம் குறைவுபட்டதே, வாழ்க்கையிலே குறைவு, வாழ்க்கையிலே வேதனை, வாழ்க்கையிலே கஷ்டம், யாரோ ஒருவரோட சொல்லி அனுப்பி இயேசுவோட போய் வேண்டுதல் செய்துட்டு வாங்க, யாரோ ஒருவரோட எழுதி கொடுத்து நீங்க இயேசுவோட போய் சொல்லுங்க, இயேசு எப்படியாக ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்ற வேலை எல்லாம் வேண்டான்னு சொல்றார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கடே. அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வேலையை செய்கிறவங்க தாங்க வரணும். ஐயா, யாருக்கு நன்மை அவசியமோ நீ தான் வரணும். நீ வராவிட்டால், அவரிடத்தில் பணியாவிட்டால், அவரிடத்தில் கேட்காவிட்டால் நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதே. வரவேண்டியவர்கள் வரவில்லை. ஆகையால் அவருடைய வேளை தாமதித்தது, அவருடைய வேளை வரவில்லை. சகோதரா, சகோதரி, கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு தயக்கம் என்ன? கிறிஸ்து இயேசுவினிடத்திலே வருவதற்கு ஏன் நீ தாமதிக்கிறாய்? குடும்பத்தில் எத்தனை கஷ்டம், குடும்பத்தில் எத்தனை வேதனை, குடும்பத்தில் எத்தனை அழுகை, கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சமாதானம் இல்லை, நிம்மதியான நித்திரை இல்லை. ஆனாலும் இந்த உலகில் இருக்கிற பல புண்ணிய ஸ்தலங்களிலே மண்டியிட்டு பார்க்கிறாய், உன்னால முடியல. தேவாலயங்களில் சொல்லுகிற தேவாலயங்களில் போய் ஜபம் செய்து பார்க்கிறாய்,
அற்புதம் நடந்த பாடில்லை. முடிந்த மட்டும் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை புண்ணிய திருவாளர்களையும் பார்த்து வருகிறாய். ஆனாலும் பலர் இல்லை. நீ ஒன்று செய். ஒரே வழி. உன் பிரச்சனைக்கு பரிகாரம், உன் கஷ்டத்துக்கு பரிகாரம், உன் வியாதிக்கு பரிகாரம், உன் குறைச்சலுக்கு பரிகாரம், உன் நாசியின் சுவாச காற்றாயிருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே. ஆகையால் இயேசுவிடம் வருவதற்கு தயக்கமடையாதே. இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? சிறு பிள்ளைகளை கூட என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆமென். சிறு பிள்ளைகளுக்கே இடம் உண்டு சொன்னா கேட்காத உனக்கு இடம் இல்லையா ஐயா? சிறு பிள்ளைகளுக்கே, குறும்புகார பிள்ளைகளுக்கே இடம் உண்டு சொன்னா சண்டை போடுற உனக்கு இடம் இல்லையா? சிறு பிள்ளைகள் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். வலப்பக்கம்னா இடப்பக்கம், இடப்பக்கம்னா வலப்பக்கம் அப்படின்றவங்க அவர்களுக்கும் இடம் இல்லை என்று சொன்னார். அன்பர்களே, நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று பலமுறை எச்சரித்து சொன்னார். அதை கேளாமல் போனாய். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது. வானத்திலே பூமியிலே எதாகிலும் சரி, எந்த சொரூபத்தை ஆகலும் விக்கிரகத்தை ஆகலும் நீ சேவிக்க கூடாதுன்னு சொன்னார். அப்படி ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொன்னார்ல, கட்டளையை கொடுத்தார்ல. கட்டளையை கொடுத்த தெய்வத்துக்கு முன்னாடி பிசகி போனாய். வலப்பக்கம் இடப்பக்கம் அறியாது வாழ்க்கையில தவறுதலாய் சென்று விட்டாய். அதனால இயேசுவிடம் வருவதற்கு ஒரு தயக்கம் போல் இருக்கிறது. ஏன் இயேசுவிடத்திலே வருவதற்கு தயக்கப்படுகிறாய்? இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்பிக்கையோட இயேசுவிடம் வா. இயேசுவை அன்போடு அழைக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கண்ணீர் வடிக்கிறவர்களே, சஞ்சலப்படுகிறவர்களே, உடைந்து போனவர்களே, உருக்குலைந்தவர்களே, ரணமாக்கப்பட்டவர்களே, வியாதிப்பட்டவர்களே, நோவு வருத்தவர்களே, அத்தனை பேரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த சத்தம் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே தயக்கமடையாதே, கிறிஸ்து இயேசுவிடத்தில் வா. இயேசு கண்டை வருவேனானால் ஆபிரகாமுக்கு சொன்னது போல இனம், ஜனம், ஜாதி, தகப்பன், வீடு இவைகளை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசம் என்னோடு என்னை பின்பற்றி என்று அழைப்பாரோ, அழைத்தாலும் தயக்கமடையாதே. இந்த அழைப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். இது உனக்கு கடைசி எச்சரிப்பு, கடைசி அழைப்பு. கிறிஸ்து இயேசுவின் பாதத்திலே வருவதற்கு, கிறிஸ்துவின் பாதத்தில் சரணடைவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருகிற கடைசி தருணம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனுக்கு சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் இல்லை, சமயங்களும் இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு இது. ஆகவே தயக்கமடையாமல் கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தண்டைக்கு வா. அவரண்டை வந்து அவர் சமூகத்திலே பணிந்து அவரை ஏறி தொழுது கொள்வாயாக. அவர் போதும் என்று சொல்லி, இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி, இயேசுவே என் நம்பிக்கை என்று சொல்லி, இயேசுவே என் வாழ்வாதாரம் என்று சொல்லி, இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவினாலே சகலமும் ஆகும் என்று விசுவாசி. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இந்த உலகத்தில் இயேசுவினால் வருகிற அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அனுபவித்து விட்டு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று,
கிறிஸ்தவ பண்பாளர்களாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் புறப்படுகிற போது வீட்டார் சொல்லுகிறார்கள், இவனை நாங்கள் அறியோம் என்கிறார்கள். கலங்காதே. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் சுகமானான் பிறவிக்குள்ள. இவன் செஞ்ச பாவமா, இவ அப்பா செஞ்ச பாவமா, யார் செஞ்ச பாவம்? இயேசு அவனை குணமாக்கி எப்படி தரையிலே உமிழ்ந்தான், அப்படியே சேர் உண்டாக்கினார், கண்களிலே பூசினார், சீலோவாவிலே கடுகு என்று சொன்னார். கழுகினான், பார்வை அடைந்தான், வீட்டுக்கு போனான். அப்பா அம்மா, இயேசு என்று ஒருவரை பார்த்தேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழகானவர், அருமையானவர், ஆச்சரியமானவர். அவர் எனக்கு செய்ததை சொல்லாதிருப்பது எப்படி? அவரை சுகமாக்கினார், விடுதலையாக்கினார். உடனே வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பெரியவர்களும் தலைவர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பிரமாணிகளும் உயர்ந்தவர்களும் தலையாரிகளும் ஆயிருந்த பலரும் இயேசுவை பார்த்தாயா? இயேசுவின் சிநேகம் உனக்கு கிடைத்ததா? இயேசுவை சுகமாக்கினாரா? இயேசுவை சுகமாக்கினார். வீட்டாரிடத்தில் கேட்டார்கள், இவன் உண்மையாகவே பிறவி கொண்டானோ? இயேசுவை தொட்டாரோ? சுகமாக்கினாரோ? ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா. அவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ, கிறிஸ்துவினிடத்தில் சிலதை வாங்கிக் கொள்வதனால குடும்பம், கோத்திரம், உலகம், உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் உன்னை அறியவில்லை என்று சொல்வார்கள். அறியாவிட்டாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபாலயத்திற்கு போனான், அங்கே இயேசு நின்றார். உனக்கு என்னையா பதில் கொடுத்தாங்க? உனக்கு என்ன பதில் சொன்னாங்க? தெரியாதுன்னு சொன்னாங்களா? அப்பா அம்மா சொந்த சொந்தக்காரவங்க உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களா? நீ என்னை என் ஆசீர்வாதங்களை அனுபவித்ததினால தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் பார்த்துக் கொள்ளுவார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். உனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இயேசு மேல நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னா தைரியமா 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 இன்று இரவு கர்த்தருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணம் செஞ்சிருங்க. தேவனுடைய பாதத்தில் ஓடோடி வாருங்க. உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. யாரிடத்திலே சொல்லி அழப்போகிறீர்கள்? எந்த மனிதனிடத்திலே கெஞ்ச போகிறீர்கள்? எந்த மனிதனிடத்திலே போய் மண்டியிட போகிறீர்கள்? இல்லை, அவசியம் இல்லை. சகோதரா, சகோதரி, அன்பர் இயேசுவின் பாதத்துக்கு வா. அவர் பாதத்தில் நின்று கொண்டு அப்பனே என்று அழுவா என்றார். தகப்பனே என்று அவரை கூப்பிடுவாயானால், அன்பர் இயேசுவே என்று சொல்வாயானால், வானம் உனக்காய் திறக்கும், ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். நீ சிந்திக்காத சௌக்கியம் உனக்கு உண்டாகும். நீ எதிர்பாராத அற்புதத்தை நீ காண்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தன்னுடைய வேளை வரவில்லை என்றார். 6ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வேளை வரவில்லை என்று சொன்னார்? தேவனுடைய ஜனமே, சற்று கவனித்து பாருங்கள். 6வது வசனம் சொல்லுது, சுத்திகரிக்க வேண்டிய முறைமையின்படியே சுத்திகரிக்கப்படவில்லை. கச்சாடி அழுக்கு நிறைந்ததாக, கசடு நிறைந்ததாக, தூய்மை இல்லாததா இருப்பதினால் கச்சாடிகளை எதுவும் செய்ய முடியாது. அந்த கற்சாடியில் திராட்சரசம் இருந்துச்சோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது. ஆனா எதை அதுல கொடுக்க முடியாது. சுத்திகரிக்கப்பட வேண்டிய முறைமையின்படி சுத்திகரிக்கப்படுவாயாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவிடம் வந்தேன் சொல்றதுனால
இயேசுவின் சமூகத்திலே நின்றேன் என்பதனால, இயேசு என்னை தொட்டார் என்றதுனால கிறிஸ்தவ மகிமை முடிந்து போகவில்லை. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்ய வேண்டிய பல கட்டாயங்களை என் கர்த்தராகிய தேவன் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கை கற்சாடி, அதனை சுத்தம் செய்ய. உன் இதயம் ஒரு கற்சாடி, அதை சுத்தம் பண்ணணும். உன் வாய் கபட்டத்தனமான வாய் இருக்கிறதே, அது சுத்தம் பண்ணணும். உன் கண்ணு சுத்தம் பண்ணணும். சுத்திகரிக்கப்பட வேண்டிய முறைமையின்படியே சுத்திகரிக்கப்படுவதாக. இதற்காக ஒரு சிறு சரித்திரத்தை உங்கள் கவனங்களுக்கு தருகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். குடும்பமாய் புறப்பட்டு போய் கடைசியாக வாழ்க்கையில புருஷனையும் 2 குமாரர்களையும் இழந்து நகோமி தனித்திருக்கிறாள். தனித்திருக்கிற நேரத்தில் ஐயோ, வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையெல்லாம் நஷ்டமாயி போச்சு, மோவாபிய சிநேகம் எங்களை இல்லாமலாக்கிவிட்டது என்று சொல்ல என்ன செய்வதற்கு, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து துக்கம் அடைகிறோம் என்று சொல்லுகிற அச்சூழ்நிலையிலே தன்னுடைய 2 மருமக்கள், மகிமையாய் சொல்லப்படுகிற ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஓர்பாளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அம்மா, இனிமேல் ஒரு குமாரனை பெற்றெடுத்து என் கர்ப்பத்தில் இருந்து பிள்ளைகளாய் உங்களுக்கு கொடுக்க இயலாது. இனிமேல் உங்களுக்கு ஒரு புருஷர்கள் வாழ்வு என்பது கிடைப்பது அரிதான காரியம். ஒன்று செய்யுங்கள், நீங்கள் 2 பேரும் என்னை விட்டு போய்விடுங்கள். அந்த நேரத்தில் ஓர்பாள் இருதயத்தில் சிந்திச்சு பார்த்தா, ஆமா, அடி மேல அடி, வேதனை மேல வேதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வாழ்க்கையில சாவு வரை வந்தாச்சு. இனிமே இப்படி இருப்பது நல்லதல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஊருக்கு போயிட்டா வேதம் சொல்லுகிறது, ரூத் என்கிற ஸ்திரீயானவளோ தன் நகோமி தன் மாமியாரோடு கூட தன் பிரயாணத்தை துவங்கினாள். அன்பர்களே, நகோமி என்ற இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஐஸ்வர்யமும் மேன்மையும் பெற்ற ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உனக்காக எனக்காக இந்த பூமியிலே தரித்திரரானார், வறுமையாக்கப்பட்டார். நகோமியோடு புறப்படுவதற்கு ரூத்துடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்யப்பட்டது. என்ன தீர்மானம் தெரியுமா? என் மாமியாரே, என் தாயானவளே, உன்னோடு சொல்லுகிறேன், உன்னுடைய தெய்வம் என் தெய்வம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். உன்னை விட்டு நான் போறது பற்றி இனிமே பேசாத, உன்னோடு நான் பிரயாணப்படுகிறேன் என்று சொன்னாள். இயேசுவோடையும் ரூத்தாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இதுதான். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் என் தேவன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே தொழுது கொள்ளுவேன். ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்த 12 கூடை நிறைய மீந்தெடுத்த இயேசு மாத்திரம் என்று சொல்லாதே. தரித்திரராக்கப்பட்டாரே, சிலுவையிலே செவ்வங்கி தரிக்கப்பட்டவராய், முட்களிடம் சூட்டப்பட்டவராய், சிலுவையில் நிறுத்தப்பட்டிருக்கிற இயேசுவை சிநேகிச்சு இயேசுவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பிரயாணத்தை துவங்கு. ரூத்தை போல வாழ்க்கை கசந்தாலும் நஷ்டமானாலும் அது போதும் என்று நம்பிக்கையோடு பிரயாணப்பட்டாள். அப்பொழுதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சட்டையின் கீழாய் அடைக்கலம் பெற்ற, பாக்கியம் பெற்ற, நம்பிக்கைக்குரிய மகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு ஒரு பாக்கியமான காலம் உண்டாக போகிறது, உனக்கென்று ஒரு போவாஸ். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
அவர் ஐஸ்வர்யமும் கனமும் உயர்வும் சம்பிரயமும் நிறைந்தவன். அவர் ஒரு எஜமானன். ஆனா நீ ஒண்ணு செய், நீ நன்மையை அனுபவிக்கணும்னு சொன்னா நீ அந்த போவாசோட உயர்வும் வாழ்வும் கனமும் உன்னிலே கிடைக்கப் பெற வேண்டுமானால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லிக் கொடுக்கிறார். ரூத் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். நீ குளிக்க வேண்டும், எண்ணெய் பூச வேண்டும், உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய முறையின்படியே சுத்திகரிக்கப்படுவாயானால் போவாசோடு ஒரு சிறந்த காலம் காத்திருக்கிறது, ஒரு உயர்ந்த காலம் காத்திருக்கிறது, ஒரு மகிமையின் காலம் காத்திருக்கிறது, உனக்காக ஒரு வாழ்வு காத்திருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிப்பின் முறைமையின்படியே சுத்திகரிச்சு நீ முதல்ல குளிக்கணும். இது ஞானஸ்நானத்தை குறிச்சு பேசு. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை பெற்றீர்களா என்று கேட்டால் ஆம், ரட்சிப்பை பெற்றோம். ரட்சிப்பை பெற்றவர்கள் எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புனா என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ரட்சிப்பை பெற்றீர்களா? ஆம். ஏன்? இயேசுவை குறித்து நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். என் பேரும் இயேசுவோட சேர்ந்துதான். இயேசுநாதர் பேரோட சேர்த்து வச்ச பெயர். என் குடும்பம் 40 வருஷ கால கிறிஸ்தவ உடசாலிகள். ஆகையினால இயேசு எனக்கு நல்லா தெரியும். நானும் தேவாலயத்துக்கு போறேன், நானும் வேதம் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன். அதனால நானும் என் வாழ்க்கையில ரட்சிப்படைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு சாமர்த்தியசாலியா பேசுற பல பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்றால் அது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற பொழுது, ரோமருக்கு நிருபத்தை எழுதுகிற பொழுது 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம் நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். எல்லாரும் உன் வாயினால் அறிக்கை செய். இயேசுவின் அறிக்கை செய்ய பார்க்கலாம். இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருத்தரே இவ்வளவு சத்தம் போடுறேன்ல, எல்லாரும் சேர்ந்து உன் வாயினால் இயேசுவை அறிக்கை செய். இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா? இன்னும் சத்தமா? இன்னும் கம்பீரமாய் இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். கரங்களை தட்டி தட்டி சேர்ந்து பாடுவோம். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். வாரும் ஐயா இன்று என் உள்ளத்தில், வாரும் ஐயா இன்று என் உள்ளத்தில், மாற்றும் ஐயா என்னை பிள்ளையாய், மாற்றும் ஐயா என்னை பிள்ளையாய். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன்.
துடைத்திடுமே என் கண்ணீரெல்லாம், துடைத்திடுமே என் கண்ணீரெல்லாம், நடத்திடுமே உங்க சித்தம் போல, நடத்திடுமே உங்க சித்தம் போல. இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 கொண்டாடுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமாய் சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, ரோமாபுரியாருக்கு எழுதுகிற பொழுது 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயால் அறிக்கை செய்து, வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று, மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இல்லையானால் நீ சிட்சிக்கப்படுவாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இயேசு மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உன் இருதயத்தில் நீ பூரணமாய் விசுவாசித்தால் இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறாய். மார்க்கு சுவிசேஷம் 16:16 வேதம் ஏதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16:16 என்ன சொல்லுகிறது? மார்க்கு சுவிசேஷம் அப்பொழுது போர் சேவகர், மார்க்கு சுவிசேஷம் 16 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன், ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பை பெறுகிறான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு என்று வாயால் அறிக்கை செய்யுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசியுங்கள். அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். உலகத்துல எல்லா பூவையும் பார்த்திருக்கீங்க, ஆனா ரட்சிப்பு மாத்திரம் இன்னும் பார்க்க. எல்லா கடையிலும் எல்லா பூவும் கிடைக்குங்க, ஆனா ரட்சிப்பு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் கிடைக்கும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மட்டும்தான். இது காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாய் உனக்கு அருளுகிற ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் சிட்சிக்கப்பட வேண்டிய நாம் அனுபவிக்கிற மாட்சிமை, மீட்பைத்தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாயாக. ரட்சிப்பை பெற்ற நீ, வேதம் சொல்லுகிறது மார்க்கு 16:16 இந்த ரட்சிப்பு பூரணமாக வேண்டுமானால் விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெறு. ஞானஸ்நானத்தை தான் இங்கே குளித்தல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தெளித்தல் அல்ல, குளித்தல். ஒரு ஆமென் சொல்லலாமா? ரட்சிப்பு பூரணமாக வேண்டுமானால் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிப்பை பெற்ற இயேசுவின் பிள்ளை, ஆண்டவருக்காய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரிலே இறங்கி முங்கி பொங்கி கர்த்தருடைய மாட்சிமை அனுபவிப்பாயாக. அதத்தான் ஞானஸ்நானம் பைபிள் சொல்லுது. நீ குளிச்சு, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை? இன்னும் குளிக்கல. டெய்லி காலை மாலை எல்லாம் சரிதான் இருக்கட்டும், ஆனா குளிக்க வேண்டிய விதத்துல குளிக்கணும். தண்ணீரில் இறங்கி, தண்ணீர் மிகுதியாயிருக்கிறதே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல கந்தாகி என்ற ராஜஸ்திரிக்கு மந்திரியா இருந்த மனுஷன், அவன் கிறிஸ்து இயேசுவுடைய ரகசியங்களை, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மகத்துவங்களை, எழுதப்பட்ட சத்தியங்களை எல்லாம் அறிந்தவுடனே தண்ணீர் மிகுதியாயிருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற என்ன தடை? தடை இல்லை, வா ஞானஸ்நானம் பெறு.
ஞானஸ்நானம் பெற்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தானிலே இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஏதோ சில பாவ மன்னிப்பை சொல்லி, பாவ அறிக்கையை சொல்லி, ஏதோ வாழ்க்கையில இதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி, இதுதான் கிறிஸ்தவம்னு சொல்லி, வாழ்க்கையில கண்மூடித்தனமா ஒருவேளை கிறிஸ்தவ பயணம் செய்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய நன்மைக்காக, கர்த்தருடைய வேலை என்னிலே வெளிப்படுவதற்காக நான் சரியா முறையா செய்ய வேண்டியதை முறையா செஞ்சு நான் குளித்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஞானஸ்நான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அப்புறம் சொல்லி கொடுக்கிறார். ருத்து புஸ்தகம் 1:3 நீ என்ன பூசணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எண்ணெய் பூசுதல் என்றால் இது தேவ ஆவியினுடைய அபிஷேகத்தை குறித்து பேசுகிறது. தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு சாராருக்குரியதல்ல. தேவனுடைய ஆவியானவர் தம்மை வாஞ்சிக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தமானவர். ஆவியானவரே என்னிலே வாரும் என்று அழைப்பீர்களானால் அவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நம்மிலே ஊற்றப்படுகிறது. அப்புறம் உன் வஸ்திரங்களை, இது என்ன வஸ்திரம்? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இரட்சிப்பாகிய மகத்துவமான ஒரு வஸ்திரத்தை தெய்வம் வாழ்க்கையா, வஸ்திரமா, அலங்காரமா வச்சிருக்கிறார். அதை ஒரு நாள் விட்டு விடாதே. வாழ்க்கையில அழகா இருக்கணும்னு நினைச்சேன்னா, நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா, சுகமா இருக்கணும்னு நினைச்சேனா, வெற்றியோட வாழணும்னு நினைச்சேனா, தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு நினைச்சேனா, நீ முறைப்படி செய்ய வேண்டியதை செய். உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வாயாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த இரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்களே. ஆகவே இரட்சிப்பின் சுபாவமுடையவர்களாய் இந்த பூமி எங்கும் போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் இயேசு என்று அறிக்கை செய். தாமதம் செய்யாதே. அப்பொழுது போவாஸ் சின்னத்திலே உனக்கு இரக்கம் உண்டாகும், தயவு உண்டாகும், வாழ்வற்ற உனக்கு வாழ்க்கை உண்டாகும், இல்லாய்மையை கண்ட உனக்கு தயவு உண்டாகும். நீ முறைப்படி செய்ய வேண்டிய முறைப்படி நீ செய்ய தயாராயிருக்கிறாயா? சுத்திகரிக்கும் முறைப்படியே வாழ்க்கையை சுத்திகரிச்சுக்கிட்டா கர்த்தருடைய வேலை தாமதிப்பது இல்லை. ஆமென் சொல்லலாமா? நல்ல கையை தட்டி. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுச்சு? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனத்தை சீக்கிரமா படிங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்று சொன்னார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு, தண்ணீரை மொண்டதான வேலைக்காரர்களுக்கு பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளன் அழைச்சி, ஐயா, இதுவரைக்கும் நீர் கொடுத்த திராட்சரசம் இருக்கிறதே, எல்லாரும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பார்களே, சுவையானதை கொடுப்பார்களே, இப்போ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கடைசியா நல்லதை வச்சிருக்கீங்க அப்படின்ட்டான். தேவனுடைய பிள்ளையே, ஏன் அவருடைய வேலை தாமதமாகிறது? என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு ஏன் சொன்னார்? பைபிள் சொல்லுகிறது,
கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவின் பாதத்தில் வேலைக்காரர்கள் வந்ததும் தங்களை சரி செய்ததும் கச்சாடிகளை சுத்திகரித்ததும் மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், தங்களை அர்ப்பணம் செய்தார்கள், இயேசு சொன்னபடியே செய்தார்கள். அவர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்று அவர் சொன்னத வார்த்தையில ஒரு வார்த்தையில கூட தவறி போகவில்லை. ஆகையினாலே அங்கே ஒரு மகா பெரிய அற்புதம் நடந்தது. தண்ணீரும் திராட்சரசமாய் மாறிற்று. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அன்பர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய்ய சாவதானமாயிருந்தால் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து சேரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்காக திறந்த இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் வாருங்கள். இனி தாமதம் செய்யாதிருங்கள். காலம் நிறைவேறிற்று. காலம் இனி செல்லாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வேன். அவர் சொல்றபடி கீழ்ப்படிவேன். அவர் நீ உன் வலைகளை போடு என்றால் வலைகளை போடுவேன். நீ உன் வலைகளை பழுது பார்த்து விடு என்றால் பழுது பார்ப்பேன். உன் வலைகளை விட்டுவிடு, உன் படவு நிரம்பும் என்று சொன்னால் அதையும் விசுவாசிப்பேன். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்பேன். ஆழத்துக்கு போய் என்றால் ஆழத்துக்கு போவேன், கரையிலே நிற்க மாட்டேன் என்று ஒரு முடிவு செய்வாயா? அவர் சொல்வதை கேட்பாயா? ஏற்றுக்கொள்வாயா? கர்த்தராகிய தேவன் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். முந்திய ரசத்தை பார்க்கல பிந்திய ரசம் சுவை உள்ளது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. கர்த்தருடைய வேளை வருமானால், கர்த்தருடைய வேளை வெளிப்படுமானால் தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். அப்படியானால் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேளை வந்திருக்கிறது. கர்த்தருடைய வேளை வந்ததென்றால் உன் சரித்திரமே மாறும். கர்த்தரின் வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள், விசனங்கள், பாடுகள் முந்திய ரசத்தின் அனுபவங்கள் அல்ல. இனிமேல் நீ அனுபவிக்க போகிற ஆச்சரியமான, அற்புதமான, நீ இதுவரை யோசித்திராத மகா பயங்கரமான உன்னத அனுபவங்கள் உண்டு. உன் வாழ்க்கையில் ருசித்திராதவைகளை நீ ரசித்திராதவைகளை தேவன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அற்புதம் நடக்க அவருடைய வேளை வந்து விட்டார். ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றிடுவார். ஒரு சகாப்தத்தை ஆண்டவர் மாற்றிய வச்சு மேன்மைப்படுத்தி விடுவார். உன்னை கனப்படுத்தி விடுவார். இனி சஞ்சலம் இல்லை, சலசலப்பு இல்லை, இனிமேல் முறுமுறுப்பு இல்லை, இல்லை என்று சொல்லுகிற நிலை இல்லை, இனிமேல் தீர்ந்து போனது என்று சொல்லுகிற நிலை இல்லை. கர்த்தருடைய வேளை வெளிப்படுமானால் மகா பெரிய அற்புதம். தண்ணீர் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. தண்ணீருங்க அது திராட்சரசமா மாறும். தண்ணீருக்கு என்ன விலை? விலை இல்லை, மனம் இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை, சுவை இல்லை. ஆனால் திராட்சரசமாய் மாறிற்று. திராட்சரசமாய் மாறின உடனே நிறம் உண்டு, குணம் உண்டு, மனம் உண்டு, விலை உண்டு என்று சரித்திரமே மாறிற்றே. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேளை வந்துச்சுன்னு சொன்னா உன்னை பலரும் விலையற்றவனாய் தள்ளிவிட்டார்களோ, ஏற்றுக்கொள்வதற்கு பலருக்கு மனமில்லையோ, கர்த்தருடைய நாள் வருகிறது. நீயோ விலையுள்ள, மனமுள்ள, குணமுள்ள, சுவை உள்ள, எல்லாராலும் மேன்மையாய் பேசப்படுகிற, கர்த்தரால் உயர்த்தப்படுகிற, கனப்படுத்தப்படுகிற, கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் நீ இருப்பாய். ஓ ராமா சந்தாராகா சிக்காராமோ. கடந்த காலங்களை சொல்லி நீ கவலைப்படாதே. ஐயோ, இவ்வளவாய் நெருக்கினார்களே, இவ்வளவாய் சிரமங்களை அனுபவித்தேனே, என்னை வேண்டாத ஒரு கல்லாய் தள்ளி போட்டார்களே, தெய்வமே என் வாழ்க்கை இப்படி ஒரு பரிதாபத்துக்குள்ளாக மாறிச்சே என்று கலங்காதே.
தள்ளப்பட்ட உன்னை, விலையற்ற உன்னை, நிறமற்ற உன்னை கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என் வேளை இன்று 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 இந்த பண்டிகையின் கடைசி நாளில் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில், குடும்பத்தில், தலைமுறைகளில் சரித்திரத்தை மாற்றி ஒரு புதிய சரித்திரத்தை எழுத போகிறேன். இந்த நாளை மறக்க முடியாத டயரியில குறிச்சு வைங்க. கர்த்தர் இதை செய்ய போறார் உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில் ஆண்டவர் செய்ய போறார், உங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார், உங்கள் தலைமுறையில் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறார். அவராலே சகலமுமாக, அவராலே சகலமுமாக. ஆமென் சொல்வீர்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவருடைய வேளை வருமாறு நம்முடைய சரித்திரமே மாறும். இரண்டாவது, அவருடைய வேளை வந்துவிட்டது. அவருடைய வேளை வந்துவிட்டது. அவருடைய வேளை வந்துவிட்டது. சபை இனி அவர் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் தன் வேளை வந்தது என்று ஏன் சொல்லுகிறார்? தன் வேளையின் மகிமை என்ன? கைவிடப்பட்டவர்களும், கண்ணீர் வடிக்கிறவர்களும், நொந்து போகிறவர்களும், சஞ்சலப்படுகிறவர்களும் கர்த்தருக்காய் காத்திருந்து வாழ்க்கையில் இளைப்படைந்து நோவு பெற்றவர்களும், விசுவாச பயணத்திலே சளைப்படைந்தவர்களும், களைப்படைந்தவர்களும், வாழ்க்கையில் வேண்டாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வேண்டாம், இனிமே ஜெப வாழ்க்கையை வேண்டாம், தெய்வமே காத்திருந்து 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 வாழ்க்கையில தோற்று போன எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேதனை அடைஞ்சு, ஆனாலும் இயேசு 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 என்ற சிநேகத்தை விட்டு விடாமல் கர்த்தருக்காய் வைராக்கியசாலியாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்காக மணவாட்டி என்று நிச்சயிக்கப்பட்ட என்னை அவர் சேர்த்துக் கொள்ளும்படி அவருடைய வேளை வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயம் திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனிமேல் தாமதிப்பதில்லை. இதோ என் சமயமாயிற்று, என் வேளை வந்துவிட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வருவார், அவர் வேளை வந்துவிட்டது. எதற்காக? கண்ணீர் அனுபவிக்கிற, கஷ்டப்படுகிற, துக்கப்படுகிற, விசனப்படுகிற, காத்திருக்கிற தம் சனத்தை தன்னோடு சேர்க்கும்படி அவர் வருவார். அவர் வேளை வந்துவிட்டது. அவர் வாசலண்டை வந்திருக்கிறார். 66 புஸ்தகம் கொண்ட பரிசுத்த வேதாகமத்திலே 1845 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்கள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு முன்னே அச்சடையாளங்களாக ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பசி பட்டினிகள் தேசத்தில் வரும். அப்பொழுது இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இனி தாமதிப்பதில்லை. அவர் வேளை வந்தாச்சு. அவர் வேளை வந்தாச்சு. உலக நாடுகள் எல்லாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னே வரைக்கும் உலக நாடுகள் முழுவதும் என்ன சம்பவிக்க போகிறதோ, எது சம்பவிக்க போகிறதோ, உலகமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முடிவு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் யார் தலைவராக எழும்ப போகிறார்? எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகிறது என்பதை கணிச்சிடலாம், சொல்லிடலாம். இனிமே இவ்வளவுதான் சொல்லிடலாம். முடிவு வந்தாயிற்று, பதிலும் வந்தாயிற்று. தேவனுடைய கரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம் தமக்கு சித்தமானவர்களை ராஜாங்கத்திலே அமர செய்யும் காலம் வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே,
இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு அடையாளம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இனிமேல் தேவனுடைய ஜனம் குறைவுபட்டிருப்பதில்லை. தேவனுடைய ஜனம் தலைகுனிவதில்லை. தேவனுடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் விசுவாசிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வேளை வந்தாச்சு. அவர் சொல்லுகிறார், இனி தாமதிக்க மாட்டேன், சீக்கிரமாய் வரப்போகிறேன், சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவரவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமாய் வரப்போகிறேன். இனிமேல் தாமதிப்பது இல்லை. ஆகவே அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடியினால வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்களை படிச்சு பாருங்க. வீட்டில் போய் பைபிள் சொல்லுகிறது, 10 கன்னிகைகள் 10 பேர் காத்திருந்தார்கள். மணவாளன் வரட்டும், இயேசு வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார், காத்திருக்கிறார்கள். 5 பேர் வாழ்க்கையில மணவாளன் எப்ப வந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்று தங்கள் இருதயத்திலே சற்றேனும் பயம் இல்லாதவர்களாக, எதிர்பார்ப்பற்றவர்களாக, எப்ப வந்தாலும் பரவாயில்ல மணவாளனை சந்திக்கலாம் என்று நிர்விசாரிகளாயிருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, மற்ற 5 பேர் மணவாளன் வருவாரே, 24 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வரலாம், மணவாளனாக இயேசு வரலாம், மணவாளன் வரலாம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மணவாட்டியா நம்மை ஆயத்தம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை சுத்திகரிச்சு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்முடைய விளக்கிலே எண்ணெய் குறைந்து போகாமல், ஐயா விளக்கில எண்ணெய் குறைஞ்சு போகாம, வாழ்க்கையில இருதயத்தில பரிசுத்தம் குறைஞ்சு போகாம, அபிஷேகம் குறைஞ்சு போகாம, ஆண்டவராக இயேசு வரட்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிற இருதயங்களாக, எண்ணெய் குறைந்து போனாலும், ஒருவேளை எண்ணெய் தீர்ந்து போனாலும் என்று எண்ணெயை தங்களுக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? புத்தி உள்ள கன்னிகைகளாக மணவாளனின் வருகைக்காய் காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்பர்களே, அது மட்டுமல்ல, விளக்கிலே கருந்திரியை தட்டி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது, பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. இனிமேல் இருளின் வம்சாவளிகள் அல்ல, இனிமேல் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கன்னிகைகளாக, சிறப்பாளர்களாய் மணவாளனின் வருகைக்காய் காத்துக் கொண்டிருந்தார்கள். மணவாளன் வருகிறார். 10 பேர் இல்லையா? 5 பேர் எங்கே? 5 பேர் எண்ணெய் தீர்ந்ததினால் வாங்க சென்றார்கள். ஆனால் 5 பேர் புத்திசாலிகளாக தங்களோடு சேர்த்து வைத்து எண்ணெய் பாத்திரங்களோடும் ஏற்றப்பட்ட விளக்கோடும் வெளிச்சத்தோடும் பிரகாசித்த முகத்தோடும் மணவாளனை சந்திக்கும்படி புறப்பட்டு போனார்கள். மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா! மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. கைகளை தட்டி கடைசி வரை சேர்ந்து பாடுவோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானார். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானார். என் பெரியவே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பெரியவே நீ ரூபவதி, எழுந்து வா,
உன் நேசரை சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தாரா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தாரா. குருவிகள் பாடும் சத்தம் எங்கு கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கு கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ போட்டு வாசம் வருகுதே, திராட்சை செடி பூ போட்டு வாசம் வருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தாரா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தாரா. கைகளை கட்டி நம்பிக்கையோடு சொல்லுவோம், இயேசுவே வாரும் நேசரே, சீக்கிரமாய் வாரும். மாரிக்காலம் சென்றது, மழை ஒழிந்தது, பூமியிலே புத்து குலுங்குது. மாரிக்காலம் சென்றது, மழை ஒழிந்தது, பூமியிலே புத்து குலுங்குது. கண்மலையின் சிகரங்களில் தங்கு புறாவே, கண்மலையின் சிகரங்களில் தங்கு புறாவே. கர்த்தர் இயேசு மறுநாளை சொல்லி பாடிடு, கர்த்தர் இயேசு மறுநாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. இயேசுவே நீர் வரும்படி காத்திருக்கிறோம். நேசரே வாரும், சீக்கிரமாய் வா. சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் ஏலியா பரமனேசு. சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் ஏலியா பரமனேசு. தாகத்திற்கு ஜீவனரி கர்த்தர் இயேசு, தாகத்திற்கு ஜீவனரி கர்த்தர் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. பிரியமே ரூபவதி எழுந்து வா, நேசரை சந்திக்கவே. பிரியமே ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தாரா, மணவாளன் கர்த்தர் இயேசு. இயேசுவே கிருபை மகிமை இறங்கி வருவதாக. அளவிட முடியாது தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய அசாதாரணமான சக்தி இடம் முழுவதையும் நிரப்புவதாக. In Jesus' name. இப்பொழுது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய வேளை வந்தது, தேவனுடைய வேளை வந்தது. நன்றி, மகிமாய் 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 வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே
சபிக்கவே சர்வவல்லவரும் ஏகத்தையான சக்கராதிபதியுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்கொண்டு போக பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த சுத்த மணவாட்டிகளாக இன்னைக்கு உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். விளக்கிலே எண்ணெய் குறையக்கூடாது. வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்தின் மேன்மை குறையக்கூடாது. கிறிஸ்து என்கிற வாசனை உங்களை விட்டு நீங்காதிருப்பதாக ஆவியின் பண்புகளும் கனிகளும் ஆகிய சகலமும் உங்களை ஆளுகை செய்திருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேளை வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நீதி செய்வார். அவர் நீதி செய்வார். அவர் நீதியை வெளிப்படுத்துகிற நேரமும் வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வருவாரானால் துன்மார்க்கனை, சன்மார்க்கனை, அநீதி செய்கிறவனை, துர்குணசாலிகளையும் அவர் தன் பக்கம் நிற்க விடாமல் விட்டகற்றி தன்னவர்களாகிய பரிசுத்தவான்களுக்கும் தன்னை தேடுகிற தமது பிரியர்களுக்கும் இடம் கொடுப்பார். அவரிடத்தில் இடம் உண்டு. பாடுபடுகிற பக்தர்களுக்கு இடம் உண்டு. இயேசு விசுவாசிக்கிற பக்தர்களுக்கு இடம் உண்டு. இயேசுவின் வருகையை நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு இடம் உண்டு. உங்களை ஆயத்தத்தோடு உங்களை சரி செய்து முறைமையின்படியே உங்களை சுத்திகரித்து அவருக்கு ஒரு காத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் அவருடைய வேளையில் வருகையின் வேளையிலே நிச்சயமாய் அவரோடு கூட இந்த மண்ணுக்குரிய சரீரம் மாற்றப்பட்டு விண்ணுக்குரிய சரீரம் பெற்றவர்களாய் அவரோடு ஆளுகை செய்வோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வேளை வந்தது. ஆகவே உணர்கிறேன், இதயத்தோடு பேசுறதை உணர்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீர்களா?